மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில கூட தேவன் நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? ராஜாதி ராஜாவே, எங்களோடு பேசுங்க எஜமானனே, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் அதுல 35ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக. ஸ்தோத்திரம். விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். ஸ்தோத்திரம். நம்முடைய விண்ணப்ப படிவங்கள் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டிலையும் சரி, இல்லை இந்த விண்ணப்ப படிவத்தை என்ன பண்ணுவாங்க? கலெக்டர்கிட்ட கொடுப்பாங்க, சில அதிகாரத்தை கொடுப்பாங்க. விண்ணப்ப படிவத்தை என்ன பண்ணுவாங்க? ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்க? சில சாப்பிட விண்ணப்பங்கள் அனுப்புவாங்க. சோத்திரம். அந்த விண்ணப்ப படிவத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளப்படுதா? சில விண்ணப்பத்தை என்ன பண்ணுவாங்க? வாங்குற மாதிரி வாங்குவாங்க, அது நம்ம தூக்கி ஓரம் போட்டுக்கலாம். ஆனா நம்முடைய விண்ணப்பத்தை வாங்கி ஆண்டவர் அப்படியே கீழே போட்டு போக மாட்டாரு. விண்ணப்பத்தை கேட்டு உடனே என்ன பண்ணுவார்? ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய விண்ணப்பம் யாரிடத்துல கொடுத்திருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தரிடத்துல விண்ணப்பம் கொடுத்து நிச்சயமாய் கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டு அற்புதங்களை செய்வார். நீங்க விசுவாசத்தோடுங்க. நான் விண்ணப்ப படிவத்தை ஏசப்பட்ட கொடுத்திருக்கிறேன், என் விண்ணப்பத்தை ஏசப்பட்ட சொல்லியிருக்கிறேன், நிச்சயமா எனக்கு உதவி செய்வார் என்று 100க்கு 100 விசுவாசத்தோடு காத்துருங்க. உங்கள் விண்ணப்பம் கேட்கப்பட்டு பரிசீலிக்கப்படும். 2வது காரியம் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக. விசாரிக்கிற தேவன். அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். எத்தனை பேர் விசாரிக்கிறது இல்லை? குடும்பத்துல யாரும் என்ன பண்றத விசாரிக்கிறது இல்லை. சோத்திரம். ஆமே. இன்றைக்கு ஊழிய ஸ்தலங்களும் சரி, விசுவாச பிள்ளைகளும் சரி, இன்னைக்கு ஒரு விசாரிப்பு. என்னை நீங்க விசாரிக்க வரலையே, எனக்கு உடம்பு சில நேரத்துல எனக்கு கேட்க வரலையே, ஆனா ஒரு இக்கட்டான நேரத்துல என்னை பார்க்க வரலையே. அப்ப அந்த விசாரிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருத்தங்க ரொம்ப இக்கட்டான இருந்தா ஆனா போய் விசாரிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே. விசாரிக்கிறது நல்ல குணம், தேவனுடைய குணமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் விசாரிக்கிறார். ஒரு குடும்பத்தை என்ன பண்றாரு? அவர் ஒருவேளை உங்களை யாரு விசாரிக்க எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்றீங்கன்னா, உங்களை விசாரிக்க ஆண்டவர் இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. ஒருவேளை நீங்க என்ன விசாரிப்பீங்க, நீங்க போய் எல்லாத்தையும் விசாரிப்பீங்க, ஆனா உங்களை விசாரிக்கிறது என்ன பண்ண மாட்டாங்க? யாரும் முன் வர மாட்டாங்க. யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? நான் எல்லாத்தையும் விசாரிக்கிறேன், என்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லையே. உங்களை விசாரிக்கிறதுக்கு பரலோகத்தின் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உங்களுக்காக தம்முடைய தூதர்களை ஒரு கட்டளை கொடுத்து உங்கள் பாதம் கள்ளி இடராதபடி அவர் உங்கள் கைகளில் நீங்க தனிமையானவர்கள் அல்ல, நீங்க தனிமை என்று எண்ணாதீங்க. உங்களை விசாரிக்கிறவர். ஆகாரை கர்த்தர் விசாரித்தார். ஏன் அழுகிற? எதற்காக அழுகிற? தண்ணி இல்லை ஆண்டவரே. அவர் விசாரிக்கிறார் ஆண்டவர். நான் தண்ணி ஒரு துருவ என்ன பண்ணார்? அந்த வனாந்திரத்துல ஒரு கிணறு ஆண்டவர் ஒரு நீரூற்றை உண்டு பண்றாரு பாருங்க. அவருக்கு லேசான காரியம். நீங்க ஒருவேளை எனக்கு விசாரணை செய்து எனக்கு சரியான தீர்ப்பு கிடைக்கல அப்படிங்களா, உங்கள் விசாரணையை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஸ்தோத்திரம். அந்த ஆகாரை விசாரித்து அவருக்கு அற்புதம் செய்த ஆண்டவர், அவரை ஆசீர்வதித்த ஆண்டவர், நிச்சயமாய் உங்களும் விசாரணையும் கர்த்தர் உங்களை விசாரிப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனம் நொந்து போய் இருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? நான் உண்மையா இருக்கிறேன், நான் பரிசுத்தமா வாழ்றேன், தேவனுக்காக ஏதாவது செய்ய ஆனாலும் எனக்குள்ளே சில கவலைகள், போராட்டங்கள், என்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறபடினா அவர் மேல என்ன பண்ணுங்க? வைத்து விடுங்கள் என்று வேதம் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் விசாரிக்கும் பொழுது நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். மனசு விசாரிச்ச கூட பண்ணுவான், கேட்டுக்கிட்டா. ஆனா ஆண்டர் விசாரிச்சார்னா
சகலவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன். நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகவே, அது சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் உங்கள் வாழ்க்கையிலே அவர் விசாரிக்கிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய எல்லா காரியத்தையும் விசாரிப்பார் ஆண்டவர். உங்க சரீரத்தையும் விசாரிப்பாரு. நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடணும் விசாரிப்பார் ஆண்டவர். எலியா சூரச்சல படுத்திருக்கிறாப்ல, சாப்பிடல. ஆண்டவர் தட்டி எழுப்பி சுட சுட அப்பம் இறைச்சியை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். ஒருவேளை இதை யாரும் ஒரு கவலையோடு கூட சாப்பிட தனியாம எழுந்து போஜனம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை திடப்படுத்த. நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. அவர் உங்களை விசாரிப்பார். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு மகிமை, விசாரிப்பாராக. அவர்கள் நியாயத்தை விசாரிக்கிற ஆண்டவர். இந்த பூமியில நம்மளுக்கு நியாயம் கிடைக்காது. பூமியில நியாயம் கிடைக்குமா? அப்படி கிடைக்கிற மாதிரி கிடைக்க நம்ம அப்படியே அது வேற மாதிரி என்ன பண்ணும், போயிடும். ஆனா பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் நிச்சயமாக நியாயம் செய்வார். அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்து சொல்றார். நீதி செய்கிற தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருக்காக காத்துருங்க, அவருக்காக ஏங்கிக்கிட்டுருங்க. சோதரர், உங்கள் ஏக்கம், உங்கள் பாரம் எல்லாமே என்ன பண்ண ஆண்டவர் லகுவாய் மாற்றி உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் நியாயம் செய்வார். அந்த விதவைக்கு விதவைக்கு என்ன பண்ணாரு, விதவைக்கு விசாரணை இருக்கும் பொழுது அந்த நியாயம் செய்தார். ஒரு அநீதி உள்ளவனே அந்த விதவைக்கு நீதியுள்ள நியாயாதிபதியாக இயேசு உங்கள் விசாரணையை கர்த்தர் எடுப்பார். யுத்தம் உங்களுடையது இல்லை, கர்த்தருடையது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய முடியுது. நீங்க பார்க்க முடியும். தேவ சமூகத்துல விசுவாசத்தோடு முழுவதோடு காத்துக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் பிறக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம். அவர் உங்கள் நியாயத்தை நிச்சயமா விசாரிப்பார். சோமனமா பரிசுத்தம் கிருபை நிறைந்த அந்த தகப்பனே, ஆண்டவரே, ஒருவேளை என் நியாயத்தை யாரும் விசாரிக்க மாட்டாங்க, என்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை, என் விண்ணப்பத்தை கேட்கறதுக்கு யாரும் இல்லை என்று சொல்லி ஒரு நாள் வெகு நாட்கள் நான் ஜெபித்துக் கொண்டிருக்க இந்த காரியத்துக்கு அவன் விதவை கூட அவன் பொறுமையா இருக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவரப்பா. தேவனே, வேதாகமத்தில் எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே நியாயம் செய்த கர்த்தர் ஆண்டவரே தகப்பன் நம்முடைய பிள்ளைகளுக்கு நியாயம் செய்கிறான். அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே சோதரர், ஒருவேளை குடும்பத்தில் எனக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று கண்ணீரோடு இருப்பார். நான் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை, எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படும்படி செய்தி